ஒரு பசுமையான கிராமத்தில் ரவிங்கிற ஒரு குட்டி பையன் தனிமையில் விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தூரத்தில் ஒரு அழுகுரல் கேட்டுது. என்னடா அது அழுகுரல் கேட்குது அப்படின்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி கை காலெல்லாம் அடிபட்டு அழுதுகிட்டு இருக்குது. ரவி மெதுவா அந்த நாய்க்குட்டி பக்கத்தில் போயிட்டு, பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு தலையை தடவி கொடுத்தான். அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அது காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு சரி பண்ணுனா. அந்த நாய்க்குட்டியும் ரவிய முழுசா நம்பருக்கு ஆரம்பிச்சுது. ரவியும் அந்த நாய்க்குட்டிக்கு மணின்னு பேர் வச்சான். ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. ரவியும் மணியும் ஒரு நாள் காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காட்டுப்பாதையில் நடந்து போறாங்க. திடீர்னு ஒரு புலி வந்துருச்சு. அந்த புலியில ரவியோட கால் வலிக்கு உள்ள விழுந்துட்டான். மணி ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு மணி மணி அப்படின்னு கத்துறான். ஆனால் மேலே இருந்து மணி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுச்சுன்னா, விறு 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 விறுன்னு காட்டுக்குள்ளேருந்து நம்ம கிராமத்துக்குள்ள வேக வேகமாக ஓடுது. கிராம மக்களை பார்த்து ஒல ஒலன்னு உழைக்குது. வா 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 வா. இன்னமும் ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் மணி பின்னாண்டியே ஓடியாராங்க. மணியும் அவங்கள காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கு. இங்கே தான் நம்ம ரவி விழுந்துட்டான் காப்பாத்துங்க அப்படின்னு உழைச்சி காமிக்குது. கிராம மக்களும் ரவியை குழிக்குள்ள மேலே தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றிடுறாங்க. மேலே வந்த ரவி அந்த மணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ தான் என் உண்மையான நண்பன் அப்படின்னு கண்ணில் கண்ணீர் தண்ணி வர சொல்கிறான். அந்த நாளிலிருந்து ரவியும் மணியும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறிட்டாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உண்மையான அன்பும் நட்பும் இருந்தால் எந்த நேரத்திலும் அது நம்மை காக்கும்.